Today we are going to see about chapter 7, unit 3, collaborations of collaborating on calendar, schedules and task management. Exploring online scheduling application. When you schedule a meeting, the app check attendees schedule on the first available free time for all. The app then generates automated email messages to inform attendees of the meeting, request automation confirmation email when attendees accept the invitation. எக்ஸ்ப்ளோரிங் ஆன்லைன் ஷெடியூலிங் அப்ளிகேஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்லைன் மூலமாக ஒரு அப்ளிகேஷன் செமினார், வெப் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்ம ப்ரோக்ராம் நடத்தும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இந்த அப்ளிகேஷன் அந்த ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஒவ்வொருத்தரோடைய மெயிலை பேஸ் பண்ணி அதில் எந்தெந்த டைமில் யார் யார் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்க என்ற டீட்டெயிலெல்லாம் கேதர் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டெண்டீஸ் வந்து யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ப்ரோக்ராம் ஷெடியூல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து அந்த எல்லாரோடைய இண்டிவிஜுவல் மெயிலுக்கும் அந்த டேட்டு இன்விடேஷன் எல்லாத்தையும் சென்ட் பண்ணி அவங்களுடைய கன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் அந்த ப்ரோக்ராமில் அட்டன் பண்ண முடியாதுன்ற அந்த இன்டிமேஷனை ப்ரொவைட் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனை ஷெடியூல் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜிஃப்லின்ற அந்த வெப்சைட் பற்றி பார்ப்போம். ஜிஃப்லி ஷெடியூல் மீட்டிங் அப்பாயின்மெண்ட்ஸ், ட்ராக் available free time. It synchronizes both Microsoft Outlook, Google Calendar. It also offers its own Jifly Calendar application. Jifly allows the originating users to mark available time slot on his calendar. Attendees view the invitation, log into the Jifly website and then select their preferred time slots from the one proposed. Based on this response, Jifly picks the best time for the meeting and notify all attendees via automated confirmation email. ஜிஃப்லி இந்த வெப்சைட்டில் நம்ம போகும்போது ஜிஃப்லி வெப்சைட் என்ன பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷெடியூலிங் அப்ளிகேஷன்ஸை ஒவ்வொரு எம்ப்ளாயியோடைய அவனோட மெயில் லிஸ்ட்லேருந்து எடுத்து அந்த டேட்டை கூகுள் கேலண்டர் அல்லது மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் எக்ஸ்பிரஸ் மூலமாக அவங்களுக்கு இன்டிமேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இந்த கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயியோட அந்த அவைலபிள் டைம் என்னென்ன இருக்குன்றதை கேதர் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நிறைய டேட் அண்ட் டைம் ப்ரொவைட் பண்ணி அதை பேஸ் பண்ணி இன்விடேஷனை டிசைன் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ளாயிக்கு அந்த அவங்களோட மெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணி விட்டுட்டு அது கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேட்டில் எந்த டேட் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை அதை அவங்களே செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை ப்ரொவைட் பண்ணும். அதை பேஸ் பண்ணி மெஜாரிட்டி ஆஃப் எம்ப்ளாயி எந்த டேட்டில் அவைலபிளாக இருக்காங்களோ அந்த டேட்டை லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் ஷெடியூல் பண்ணுவாங்க. ஃபார் ஸ்மாலர் கம்பெனிஸ், ஜிஃப்லி இஸ் ஃப்ரீ up to 10 meeting confirmation per month. For larger companies, Jifly Plus, Jifly Pro and Jifly Corporate plans are available. ஜிஃப்லி அந்த கம்பெனியில் இது போக அடிஷ்னலாக என்ன தராங்கன்னா, சின்ன சின்ன கம்பெனிஸ் ஆன்லைனில் மீட்டிங் போடுறதுக்கு 10 மீட்டிங் வரையிலும் ஃப்ரீயாக ஒரு மாதத்துக்கு அவங்க பண்ணிக்கலாம். அதுவே பெரிய பெரிய கம்பெனிஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, ஜிஃப்லி ப்ளஸ், ஜிஃப்லி ப்ரோ, ஜிஃப்லி கார்ப்பரேட் பிளான் இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது. அதில் எது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இது கன்வீனியண்ட்டான டேட்டில் செலக்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கு. Persdo is a scheduling tool that is not limited to a single company. Persdo lets you schedule meeting and events with everyone who has an email address. Adding an event is simply as entering a description into a box. You then enter the email address of this participant, and Persdo email out the appropriate invitees. When an attendee responds, he is automatically addresses to the
ஈவெண்ட் கெஸ்ட் லிஸ்ட்டு. பர்ஸ்டோ அந்த வெப்சைட்டில் வந்து சின்ன கம்பெனிக்கு தான் அந்த ஷெடியூலிங் டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு எந்த லிமிட்டேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த பர்ஸ்டோ இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட இமெயில் ஐடியை கொடுத்து அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன ப்ரோக்ராம் நம்ம நடத்த போகிறோம் அந்த இன்டிமேஷனை மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டா போதும். அந்த வெப்சைட்டே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அந்த இன்விடேஷனெல்லாம் ரெடி பண்ணி பார்ட்டிசிபெண்ட்டோட மெயிலுக்கு இன்விடேஷனை அனுப்பி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், பார்ட்டிசிபெண்ட் அவங்களுடைய அந்த அவைலபிள் டைம் எது, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமை ஷெட்யூல் பண்ணும். Diarized is a web-based meeting maker that users across different companies can use. It helps to quickly pick the best time for meeting. Diarized இந்த வெப்சைட்டும் இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் தான். இதில் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலேயும் என்ன பண்ணிக்கலாம், யூஸரே அவங்களோட மீட்டிங் டைம், டேட்டு, பிளேஸ் எல்லாத்தையுமே ஷெட்யூல் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. Sending out the email to invitees, letting them choose the best time for them and then send you a summary of those dates. You can pick the final date. Diarize notify everyone via email and your meeting is scheduled. Diarize அந்த வெப்சைட்லேயும் என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கன்னா அந்த ப்ரோக்ராமுக்கு நிறைய டைம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், டேட் அண்ட் டைம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டான டேட்டும் டைமும் எந்த ப்ரோக்ராம்லேன்னு செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை அதுவே ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அல்லது எம்ப்ளாயீஸ் யாரை அட்டன் பண்ண முடியுமோ அந்த டேட்டை கடைசியாக செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட மெயிலுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை ஷெட்யூல்ஸை அனுப்பிவிடும். விண்டோஸ் லைவ் ஈவெண்ட். To schedule an event, you set a list of events and then send out mass email with a link back to your live event site. Information about the event is posted on the site itself. It is also serves as a place for attendees to come back after the event and share their photos, videos and blog posts about the event. Live events is not robust enough for the most business user. விண்டோ லைவ் ஷெட்யூல் இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த என்ன ப்ரோக்ராம் நடத்த போகிறாங்கன்றதுக்கான இன்விடேஷனை ஒவ்வொருத்தரோடைய மெயிலுக்கும் லிங்காக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த லிங்க்கை யூஸர் ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா, இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து அதில் என்ன பண்ணிக்கலாம், அவங்களுடைய வீடியோஸ், ஃபோட்டோஸ், பிளாக்ஸ் எல்லாமே அந்த ப்ரோக்ராமோடைய ஃபோட்டோஸ். இப்போ எக்ஸாம்பிள் வெபினார் அல்லது செமினார் நடத்துகிறாங்கன்னா அந்த செமினார் ஃபோட்டோஸ் அல்லது வீடியோஸ், அது ரிலேட்டடான மேகசின்ஸ், போஸ்ட் இதெல்லாமே போஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து விண்டோ லைவ் ஈவெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் இதை யூஸ் பண்ண முடியாது. ஷெட்யூல் புக். டிபெண்டிங் ஆன் த ஆப்ஸ் யூ கேன் ஷெட்யூல் புக் டு ஷெட்யூல் எம்ப்ளாயி, கஸ்டமர்ஸ் ஆர் அதர் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ். ஷெட்யூல் புக் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாயி, கஸ்டமர் அல்லது இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் அவங்களுடைய ப்ரோக்ராமை இதில் ஷெட்யூல் பண்ண முடியும். Schedule book profile, which is a business oriented schedule calendar planning application. Schedule book office, which schedules the use of any shared resources such as company meeting rooms or even vacation homes. Schedule book aviation, which is used by the aviation industry to schedule aircraft flight training and similar services. ஷெட்யூல் புக்கில்
யூஸரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷனை ஷெடியூல்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று ஷெடியூல் புக் ப்ரொஃபஷனல், செகண்ட் ஒன் ஷெடியூல் புக் ஆஃபீஸ், தேர்ட் ஒன் ஷெடியூல் புக் அவேஷன். அதில் ஃபஸ்ட்டு ஷெடியூல் புக் ப்ரொஃபஷனில் என்ன பண்ணலான்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ஓரியன்ட் ஷெடியூலிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த ஷெடியூல் புக் ஆஃபீஸில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஷெடியூல்ஸை கேலண்டர் மூலமாகவும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஷெடியூலிங் பிளானிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஷெடியூல் புக் ஆஃபீஸ் என்ன பண்ணோன்னா அந்த ப்ரோக்ராம் ஷெடியூலுக்கு தேவையான ரிசோர்ஸஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோன்னா அந்த கான்ஃபரன்ஸுக்கு தேவையான ரூமு, டெக்கரேஷன், மைக் அரேஞ்ச்மெண்ட்டு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இந்த மாதிரி என்ன தேவை அவங்களுக்கு இருக்கோ அதை மட்டும் நிறைவேற்றி தரோம். ஷெடியூல் புக் அவேஷனில் என்ன நடக்கும்னா இப்போ வரக்கூடிய ரிசோர்ஸ் பர்சன்ஸ் அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி சைடு பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரியான ஷெடியூல் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அந்த பர்சன்ஸை இன்வைட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் ரிசர்வேஷன், டிக்கெட், ஃப்ளைட் ரிசர்வேஷன், அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் கேட்குறாங்களோ அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். QT scheduling can help ease your scheduling operations. QT schedules lets you client schedule their appointments 24 hours a day, 7 weeks via a web-based interface. You can make the schedule operation as simple or as complex as you like. The web-based software eliminates scheduling conflicts, makes for a more efficient schedule for you. ஆக்டிவ் ஷெடியூலிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் ஷெடியூல் பண்ணி கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இதில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வாரத்தில் 7 நாள் 24 மணி நேரமும் அவங்க வெப்சைட் மூலமாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. இதில் ஷெடியூலிங் சிம்பிளான ஷெடியூலிங் முதல் காம்ப்ளிகேட்டடான ஷெடியூலிங் வரையிலும் ஈஸியாக அவங்க வெப்பேஸ்ட் சாஃப்ட்வேர் மூலமாக அதை ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. இது மூலமாக அந்த வெப்பேஸ்ட் சாஃப்ட்வேர் மூலமாக என்னெல்லாம் அந்த ரிமூவ் ஆகுதுன்னா ஷெடியூலிங் கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ஷெடியூல் பண்ணுறதுக்குள்ளே குழப்பங்கள், டேட்டில் அல்லது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில், ரூமில், இந்த மாதிரியான எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக அக்குரேட்டாக ஷெடியூல் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Appointment quiz is designed to solve the scheduling problems of business professionals. It enables clients and manage personal scheduling and other related items. அப்பாயின்மெண்ட் குவிஸ் இந்த வெப்சைட்டில் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் ஓரியன்ட் பர்சன்ஸ்க்கான ஷெடியூல்ஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஷெடியூலிங் ப்ராப்ளம்ஸை ஈஸியாக இந்த வெப்சைட் மூலமாக கிளியர் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த வெப்சைட் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், கிளைண்ட்ஸ் அவங்களோட பர்சனல் ஷெடியூலிங்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த ஷெடியூலிங்கை அந்த கேலண்டர் ரிலேட்டட் ஐட்டம்ஸாகவும் சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஹிட் அப்பாயிண்ட் இஸ் ஐடியல் ஃபார் business that requires the making of customer appointments. Barber shop, hair salon, doctor and dentist, office consultants, financial advisor, car repair shop, computer technicians. ஹிட் அப்பாயிண்ட் இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணோன்னா கஸ்டமர்ஸுக்கு தேவையான அப்பாயின்மெண்ட்ஸை ஷெடியூல் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு முடி வெட்டுற கடைக்கு முடி வெட்டுறதுக்கு போகிறதுக்கு எந்த டைமுக்கு அவங்க வந்தால் ஃப்ரீயாக இருப்பாங்க, அதே மாதிரி டாக்டரை எப்போ கன்சல்ட் பண்ணலாம் அந்த டைம், அல்லது டென்டிஸ்ட்டை எப்போ கன்சல்ட் பண்ணலாம், ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லது லீகல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி டாக்டர்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸை கன்சல்ட் பண்ணுறதுக்கான அப்பாயின்மெண்ட்டை இந்த ஹிட் அப்பாயிண்ட் இந்த வெப்சைட் மூலமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணி அவங்களே ப்ரொவைட் பண்ணி தருவாங்க.
இப்போ டாக்டர், டென்டல், கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் இந்த மாதிரி யாரையும் நமக்கு தெரியாதுன்னா இந்த இட் அப்பாயிண்ட் வெப்சைட்டில் கேட்டால் போதும், அவங்களே எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி தருவாங்க.